வணக்கம். டெங்கு காய்ச்சல் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கொசுனால இது பரவக்கூடிய ஒரு வைரல் ஃபீவர். பொதுவா இந்த டெங்கு கொசு பொறுத்த வரைக்கும் பகல் நேரத்துல தான் இது நம்மள கடிக்கும். ஸோ இது கடிச்ச 3லேருந்து 4 நாட்கள்ல காய்ச்சல் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ காய்ச்சல் அப்படின்றது பயங்கரமான ஹை கிரேட் ஃபீவராக இருக்கும். ஹை கிரேட் ஃபீவர் அப்படிங்கிறது 103, 104 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட்டே ஆகும். ஸோ உடம்பு வலி பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி தலைவலி இருக்கும். உடம்புல அங்கங்கே ரேஷஸ் இருக்கும். இது போக ரொம்ப சிவியர் கேசஸில் உள்ளுக்க அங்கங்கே சின்ன ரத்த கசிவுகள் வந்து இருக்கும். எப்போவுமே ஒரு காய்ச்சல் வருது அப்படின்னா அது ஒரு 3 டேஸ் வரைக்கும் நம்ம வீட்டில் இருந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த 3 டேஸ்க்கு மேலேயும் ஹை கிரேட் ஃபீவர்ஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போய் கம்பல்சரியாக பிளட் டெஸ்ட் எடுத்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். டெங்கு காய்ச்சல் பரவாமல் இருக்கிறதுக்கு நம்ம சித்த மருத்துவத்தில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கக்கூடிய வீடியோ தான் இது. கொசுவெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயும் வீட்டை சுற்றியும் வேப்ப இலையை நல்லா காய வச்சு எடுத்து அது கூட கொஞ்சமாக கற்பூரம் சேர்த்து நீங்கள் வந்து அதை புகை மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே போடலாம். ஸோ இந்த புகை போடும்போது கம்பல்சரியாக வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்கள வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா புகையெல்லாம் போட்டுட்டு ஒரு 5 to 10 minutes கழிச்சு நீங்கள் குழந்தைங்கள வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகலாம். வீசிங் பேஷண்ட், ஆஸ்துமா பேஷண்ட் இருக்க இடத்துல நீங்கள் இந்த புகை போடுறத ரொம்பவே கவனமாக போடணும். அவங்கள வெளியேற்றிட்டு அதுக்கப்புறமா புகையெல்லாம் போட்டு அந்த புகை எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வெளியில் போகிற மாதிரி ஜன்னல் எல்லாத்தையும் திறந்து வச்சிடணும். ஸோ ஒன்ஸ் அந்த புகை எல்லாமே செட்டில் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போய்க்கோங்க. முடியாதவங்க விளக்குல வந்துட்டு வேப்பெண்ணையும் கற்பூரமும் சேர்த்து விளக்கு மாதிரி ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் டெங்கு கொசு வரதை நல்லாவே தடுக்கலாம். இன்டர்னலாக நம்ம எடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நிலவேம்பு குடிநீர். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிலவேம்பு குடிநீர் எல்லா விதமான காய்ச்சலையுமே சரி பண்ணும். பொதுவாக இந்த டெங்கு ஃபீவருக்கு ரொம்பவே சூப்பராக ஒர்க் பண்ணும். ஸோ இந்த நிலவேம்பு குடிநீரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நிலவேம்பு குடிநீர் சூரணம் எடுத்துக்கோங்க. அதை 2 டம்ளர் தண்ணி, அதாவது சுமார் 250 மில்லி தண்ணி போட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சு நீங்கள் கொதிக்க வைக்கணும். இது வந்து 3/4 டம்ளராக வற்றினதுக்கு அப்புறமா இதை நீங்கள் வடிகட்டி பெரியவங்களாக இருந்தால் 60 ml, சின்னவங்களாக இருந்தாங்க அப்படின்னா 20 ml இந்த டோசேஜில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ப்ரிவென்ஷனுக்காக இதை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துக்கு 3லேருந்து 5 நாள் எடுத்தால் போதுமானது. காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துக்கணும். அல்சர் பேஷண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எடுத்துக்கணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே டெங்கு காய்ச்சல் கிட்டேருந்து நம்ம ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறோன்னு அர்த்தம். கேஸ் டெங்கு பாசிட்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு டாக்டரோட அட்வைஸோட நீங்கள் இந்த நிலவேம்பு குடிநீரோட சேர்த்து பப்பாளி இலைச்சாறு அதுவுமே நீங்கள் எடுத்து ஒரு 30 ml அளவுக்கு காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரலாம். ஸோ இது வந்து ரெக்கவரி ஃபேஸ் வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட பிளேட்லெட் கவுண்ட்ஸை இது நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது தவிர சாப்பாடு ரொம்பவே முக்கியமான விஷயம். நல்ல தண்ணி எடுத்துக்கிறது, இளநீரை குடிக்கிறது, நல்ல ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது, கிவி நிறைய சாப்பிட்றது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை கம்பல்சரியாக இன்க்ளூட் பண்ணணும். நல்லா வேக வச்ச கஞ்சி, மஞ்சள் மிளகு போட்ட பால் எடுத்துக்கிறது, இதெல்லாமே இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். சித்தம் அறிவோம், சிறப்பாய் வாழ்வோம். நன்றி.